ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போது இந்த வீடியோவில் 0 to 6 மந்த்து பேபி கேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ply on 3mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 ply on இல்லை பேபி சாஃப்ட் யான் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹூக்கும் போட்டுக்கோங்க. இப்போது கேப்போட சைஸ் சார்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் விசிபிளாக நல்லா தெரியலன்னா கூகுளில் போய் க்ரோச்செட் கேப் சைஸ் சார்ட் அப்படின்னு டைப் பண்ணால் இந்த மாதிரி சார்ட் சைஸ் வரும். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கேப் செய்கிறதுக்கு உங்களுக்கு டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் தெரிஞ்சால் போதும். டபுள் க்ரோஷோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிசின்னு போட்டிருக்கேன். இப்போ மேஜிக் சர்க்கிள்குள்ளே 2 செயின்ஸ் போட்டு இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 12 டிசி போடணும். 12 டிசி போட்டுட்டு தென் அந்த டெய்ல் யானை புல் பண்ணால் அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். இப்போ மேஜிக் சர்க்கிள்குள்ளே 2 செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 2 செயின்ஸ் போட்டு தென் 12 டிசி போடணும். இப்போது செகண்ட் ரோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தென் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் எல்லா ரோஸ்லையும் 2 செயின்ஸ் போட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டிச்சு அப்படின்னு தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு டிசி போட்டுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரோலையே ஃபஸ்ட்டு டிசி நம்ம போட்டிருப்போம்ல, அங்கேயே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கரை ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. தென் அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே 2 டிசி போடணும். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 டிசி போடணும். இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு டிசி போட்ட பிறகு நம்ம ஸ்டிச் மார்க்கரை அங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்க்ரீஸ் இன் ஈச் ஸ்டிச்னால் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 டிசி போடணும், டபுள் க்ரோஷெட். இதுதான் செகண்ட் ரோ ஃபுல்லாக நாம் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டிசி போடணும். நெக்ஸ்ட்டு இப்போது தேர்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டிசி, தென் செகண்டு ஸ்டிச்சில் 2 டிசி. இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 1 டிசி, அதுக்கப்புறம் ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி, 1 டிசி, அப்புறம் 1 டிசி இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு டிசி போட்ட பிறகு நாம் இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கரை திரும்பியும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டிசி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டிசி போடணும். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 1 டிசி போடணும். தென் அதுக்கப்புறம் ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி போடணும். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக 1 டிசி, 1 இன்க்ரீஸ், 1 டிசி, 1 இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி போடணும். அதுதான். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு டிசி போட்டுக்கிறணும். தென் தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி. இந்த ரோ ஃபுல்லாக அதுதான் போடணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு டிசி, அப்புறம் தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளே 1 இன்க்ரீஸ், 2 டிசி, 1 இன்க்ரீஸ். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வரணும். பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் சாரி, பிகாஸ் இங்கே ரோடு ஒர்க் நடந்துக்கிட்டு அதுதான் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ். இப்போ நாம் ஃபோர்த் ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ 4 ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 0 to 6 மந்த்துக்கு 4 to 4.45 இன்ச்சு ஹெட்டு டயாமீட்டர் வரணும். ஸோ நான் வந்து ஒரு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நெக்ஸ்ட் ரோ எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு டிசி போட்டுக்கிறணும். தென் 4th ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ். அதாவது ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு டிசி, அப்புறம் 4th ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி. இதே மாதிரி 5th ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடணும். 3 டிசி ஒரு இன்க்ரீஸ், 3 டிசி ஒரு இன்க்ரீஸ். இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு தென் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஒவ்வொரு டிசி போட்டுட்டோம். தென் 4th ஸ்டிச்சுக்குள்ளே வந்து 2 டிசி. இதே மாதிரி தான் இந்த 5th ரோ ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் செய்கிற கேப் வந்து பெரிய சைஸ்னால் அதோட டயாமீட்டர் எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வந்து எனக்கு வந்து 4 to 4.45 இன்ச்சு தான் தேவை. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வந்து 3 ஸ்டிச்சு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் அப்படி பண்ணோம்ல, அடுத்து 4 ஸ்டிச் ஒரு இன்க்ரீஸ், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ எனக்கு டயாமீட்டர் வந்து 4.45 பக்கத்தில் வந்துருச்சு நியர்பை. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 ரோஸ் வந்து சிங்கிள் டிசி தான். எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு டிசி தான் போட போகிறேன். 2 செயின்ஸ் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 ரோஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு டிசி தான் நாம் போடணும். டூ ரோஸ் வந்து நாம் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டிசி போட்டு. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளேயே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 2 செயின்ஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி எப்படி பண்ணுறதுன்னு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு டிசி இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் நம்ம எப்போயுமே ஹூக்கை விட்டு டிசி பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து கீழே பின்னாடி கூட ஹூக்கை விட்டு நாம் டிசி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து அதுக்கு மேலே அடுத்த டிசிக்கு மேலே நாம் ஒரு டிசி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு கீழே அந்த 2 செயின் கீழே நாம் இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கரை இன்சர்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த நியர்பை டிசிக்கு மேலே எப்படி நார்மலாக போடுற டிசி மாதிரியே தான் நாம் போடணும். இப்போ அந்த ஸ்டிச்சுக்கு மேலே 2 செயின் தெரியுது பாருங்கள், அது கீழே தான் ஹூக்கை விட்டு டிசி பண்ணணும். இப்போது இந்த டிசி போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு கீழே ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 ரோஸ் வந்து இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு மேலே டிசி, தென் அடுத்த ஸ்டிச்சுக்கு கீழே ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இதே மாதிரி தான் நம்ம சுற்றி நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ 8, 9 இந்த 2 ரோஸ் வந்து இதே மாதிரி தான் பண்ணணும். செஞ்சு முடித்த பிறகு நம்ம பார்க்கலாம்.
இப்போது நாம் 8th ரோ முடிச்சுட்டு எப்பயும் போல் தான் ஜாயின் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு டிசிக்குள்ளே ஹூக்கை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தென் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா தெரியும் அந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட்டு ஸ்டிச்சு கீழே அதே மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட்டு டிசி போட்டுறணும். தென் அடுத்த டிசிக்கு மேலே நார்மலாக நம்ம டிசி போட்டுறணும். இப்போ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டில் வந்து நார்மல் டிசிக்கு மேலே ஒரு டிசி, தென் அடுத்து அந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டு டிசி, அதுக்குள்ளே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, தென் நெக்ஸ்ட்டு நார்மல் டிசி. இதே மாதிரி இந்த 9th ரோவில் இந்த மாதிரியே பண்ணிட்டு வரணும். இந்த ரோ ஃபுல்லாக இதே மாதிரி தான் பண்ணிட்டு வரணும். ஃப்ரண்ட் போஸ்ட் அப்புறம் நார்மல் டிசி, ஃப்ரண்ட் போஸ்ட் அப்புறம் நார்மல் டிசி. இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லா தெரியும். இப்போ 2 ரோஸ் நாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கேப்போட ஹைட்டு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரோஸும் நாம் இந்த சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி அப்புறம் நார்மல் டிசி, இதே தான் நம்ம எல்லா ரோஸ்லேயும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி அப்புறம் நார்மல் டிசி ஃபுல்லாக நம்ம கேப்போட ஹைட்டு வரைக்கும் இதுதான் நம்ம பின்னிட்டு வரணும். நான் வந்து 0 to 6 மந்த்து செய்கிறதுனால எனக்கு வந்து கேப்போட ஹைட் 5 to 5.5 இன்ச் வரணும். ஸோ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் ஹைட்டுக்கு பின்னிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேப் சைஸ் சார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே ஹெட் டயாமீட்டர், அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மெஷர்மெண்ட்டு அதுதான் அந்த நம்ம யாருக்கு செய்ய போகிறோமோ அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெட்டோட டயாமீட்டர் மெஷர்மெண்ட் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கேப்போட ஹைட்டு. நம்ம அந்த ஷார்ட்டில் வந்து 2 தான் பார்க்கணும். ஒன்று கேப்போட டயாமீட்டர் அப்புறம் கேப்போட ஹைட்டு. நம்ம அந்த சார்ட்டில் வந்து நம்ம யாருக்கு செய்ய போகிறோமோ அவங்களுக்கு தகுந்த சைஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதில் செய்யணும். இப்போ வந்து எனக்கு ஹெட்டோட ஹைட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து லாஸ்ட்டு 2 ரோஸ் வந்து வேறு நூல் அட்டாச் பண்ணி நான் வந்து லாஸ்ட்டு 2 ரோஸ் வந்து சிங்கிள் ரோஸ் நான் பண்ண போகிறேன். நீங்கள் செய்கிற நூலில் வந்து அதே நூல்லே பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லாட்டினா வேறு நூல் கூட எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டு 2 ரோஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி தான் நான் போட போகிறேன். இப்போ இந்த லாஸ்ட்டு 2 சிங்கிள் ரோஸும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம்.
சிங்கிள் ஸ்டிச் ரோஸ் 2 ரோஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக ஒன் டைம் வந்து ஹைட்டு வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹைட்டு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கேப் வந்து பிறக்க போகிற ஒரு பேபிக்கு தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நூலெல்லாம் வந்து செக்யூர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த டெய்ல் யான் அதெல்லாம் வந்து உள்ளே நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி கேப் வந்து ஜஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சவங்க கூட இந்த கேப் வந்து இந்த மாடல் செய்யலாம். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட பிக்சர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், see you, thank you all.